I love VBS, Caldwell VBS. 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 ஹலோ குட்டி பிள்ளைங்களா, குட் மார்னிங். நல்லா இருக்கிறீங்களா? கடை 5 நாள் போயிட்டு இன்னைக்கு நம்ம 6வது நாளுக்குள்ளே வந்துட்டோம். நேற்றுக்கு ஒரு அழகான கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு உண்மையான ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த ஒரே ஒரு ஆடு தானே போனா போகுதுன்னு வித்துறாம நான் தரமாட்டேன், என்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல கதையை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? சூடான் நாட்டில் நடந்த ஒரு கதை, உண்மை சம்பவம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டீங்க. இப்படி கேட்குற எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சு நீங்கள் செயல்படுத்தணும். சரியா? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, நம்ம எல்லாருக்கும் ஏற்ற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? மன்னிப்பின் வாசனை. அது என்ன மன்னிப்பு? உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் இல்லையா? குட்டி பிள்ளைங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கும்போது கடைசியில் நான் தான் அடிப்பேன்னு நிற்பீங்க இல்லையா? அவன் எப்படி கடைசியில் அடிக்கலாம், கடைசி அடி நான் தான் கொடுப்பேன் அப்படி சொல்கிற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு இல்லையா? அப்படின்னா மன்னிக்கலைன்னு அர்த்தம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சில நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அந்த பேஜை கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன்னு கேட்டிருப்பீங்க. அவங்க அனுப்பியிருப்பாங்க, சில நேரம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ எனக்கு நேற்று உள்ள நோட்ஸ் அனுப்பேன்னு. அப்படின்னு என்ன சொல்ல, அவன் மட்டும் எனக்கு அனுப்ப மாட்டுக்கா, நான் ஏன் அனுப்பணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் சில நேரத்தில். இதெல்லாம் மனுஷீக தன்மையில் நம்ம நினைக்கிறதா. இதெல்லாம் தாண்டி மன்னிக்கணும். அதான் ஏசப்பா நமக்கு கொடுக்குற சிந்தனை. ஏசப்பா சிலுவையில் ஏசப்பாவையே சிலுவையில் அடித்து கொண்டவங்கள மன்னிச்சிட்டாரு. எப்படிலாம் மன்னிச்சாங்க, நாம் எப்படிலாம் மன்னிக்கணுங்கிறத இந்த நாளில் நமக்கு கதை மூலமாக பாடல் மூலமாக நமக்கு அங்கிள் ஆன்ட்டி அண்ணன் அக்கா எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் கவனமாக கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? நம்ம ஜெபம் மூலமா ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான 6வது நாள் விபிஎஸ்ஸுக்காக போற்றுகிறோம். ஆண்டவர், மன்னிப்பின் வாசனையை உடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர இருக்கிறீர். மன்னிப்பது பற்றி பேசுவது எளிமை, அதை செயல்படுத்துவது மிகுந்த கடினம். உடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே மன்னிக்கின்ற குணங்களை ஆண்டவர் கற்றுத்தாரும். அந்த குணத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு இந்த விபிஎஸ்ஸின் இந்த 6வது நாளை ஒரு கருவியாக பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இதயத்தில் வாரும் ஐயா இசையா, என் இதயத்தில் வாரும் ஐயா. என் வாழ்வினை உலகம் கண்டு இயேசுவை அறியணுமே. என் வாழ்வினை உலகம் கண்டு இயேசுவை அறியணுமே. பாவம் நீங்கி வாழ்வு தந்து சுகந்த வாசனையால் நிறைத்திடுவே. உகந்ததாய் என்னை மாற்றிடுவே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட, இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட, இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. கிறிஸ்துவின் வாசனை சுகந்த ஜீவ வாசனை, கிறிஸ்துவை அறியும் அறிவில் பெருகவே. கிறிஸ்துவின் வாசனை சுகந்த ஜீவ வாசனை, கிறிஸ்துவை அறியும் அறிவில் பெருகவே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட, இயேசு கிறிஸ்துவின்
சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. அன்பின் வாசனை எவர்க்கும் நான் பகிர்ந்திடவே, ஐக்கியத்தின் வாசனை யாவரும் பெற்றிட, ரட்சிப்பின் வாசனை என்றும் என்னில் மலர்ந்திட, மன்னிப்பின் வாசனை அவர்க்கும் நானும் காண்பிக்க, இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. ஈகையின் வாசனை நாளெல்லாம் நானும் செய்திட, நன்றியின் வாசனை என்றும் நானும் சொல்லிட, மன்றத்தின் வாசனை எனக்குள் தினமும் தூபமாய் என்றும் பற்றி எரிந்திட உதவி செய்யுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. கர்த்தருக்கு பயந்திடும் வாசனை எனக்குள் என்றும் என்று நிலைத்திருக்க பலன் தாருமே. தினமும் என் வாழ்வில் பரிசுத்த வாசனை வீசிட, பரலோகத்தை சுகந்தரிக்க வழி நடத்துமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. டோரா பூச்சி நோ நோ நோ, டோரேமானும் நோ நோ நோ, இயேசு அப்பா எனக்குள்ள, அவருக்கு நான் செல்ல பிள்ளை, அவருக்கு நான் செல்ல பிள்ளை. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். கண்ணும் காதும் இயேசுவுக்கே, கையும் காலும் இயேசுவுக்கே, எந்தன் உள்ளம் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். ஒபரிய போல என்னாலுமே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திடுவேன், கர்த்தருக்கு உகந்த வாசனையாய் நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன், நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன். டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். அன்பின் வாசனை இதுதான், அடுத்தவ வாழ்வு பெறதான், அடிமை பெண்ணும் அழகா அவர் வழிதானும் அனுப்பினார். அற்ப மனிதன் நாகமான் முங்கி அதிசய மனிதனாய் மாறினாரே. அன்பு தம்பி நீயுமே, ஆசை தங்கை நீயுமே, அன்பு தம்பி நீயுமே, ஆசை தங்கை நீயுமே. இயேசுவின் வாசனை வீசிடுவாய், இயேசுவின் வாசனை வீசிடுவாய். சில்லு 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 சில்லு. எனக்கு எனக்கு என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப சோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப சோரே. ஆபிரகாம் போல் மற்றவர்க்காய் மன்றாடிடு, ஆபிரகாம் போல் மற்றவர்க்காய் மன்றாடிடு. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப சோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப சோரே. ஆபிரகாமை பார்த்து
ஆண்டவர் சொன்னார், சோதோமை அழிப்பதாய் அவரிடம் சொன்னார். ஒரு விசை என்று பல முறை கேட்டார், பதறியே நின்று கெஞ்சி கெஞ்சி கேட்டார். மஞ்சாடி லோத்தின் உயிரையே வென்றார், மஞ்சாடி லோத்தின் உயிரையே வென்றார். எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. ஹாய் குட்டீஸ். ஆமாம், இன்னைக்கு 6வது நாள் விபிஎஸ் நமக்கு ஆரம்பமாக போகிறது. அண்ணன் நேற்றே உங்களுக்கு சொன்ன 5வது நாளில் புதிய பாடல், புதிய தெம்புடன், புதிய பொலிவுடன் இந்த விடுமுறை வேதாம பள்ளி வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் நமக்கு 6வது நாளாக வரப்போகிறது. வேகமாக ஓடின நாட்களில் 5 நாட்கள் எப்படி போச்சுனே தெரியலை. நிறைய நாட்களில் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மாறி மாறி பார்க்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கதை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த 6வது நாளில் இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம்னா, மன்னிப்பின் வாசனை. கிறிஸ்துவின் வாசனையில் முதல் நாள் அன்பின் வாசனை, 2வது நாள் நன்றியின் வாசனை, 3வது நாள் மன்றாட்டின் வாசனை, 4வது நாள் ஐக்கியத்தின் வாசனை, கர்த்தருக்கு 5வது நாள் கர்த்தருக்கு உகந்த வாசனை, கர்த்தருக்கு பயப்படுதலின் வாசனை, 6வது நாள் மன்னிப்பின் வாசனை. பரமண்டலில் இருக்கிற ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம், மன்னிக்கிறோமா? ஆமாம், மன்னிப்பின் வாசனை அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு பப்பட் வராங்க, மறுபடியும் நமக்கு பிங்கி ஜானி அவர்கள் கதை சொல்லுவதற்காக இன்னைக்கு வராங்க. சூப்பரான கதை, நீங்கள் கேட்டு பாருங்களேன், என்ஜாய் பண்ணுவீங்க. பிங்கி ஜானி குரல் உங்கள் காதிலே கேட்டுகிட்டே இருக்கும். அதே போல் ஒரு உண்மை சம்பவம், ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவதற்கு ஒரு ஆன்ட்டி வராங்க. அதே போல் தொடர்கதை மோசஸ் முத்துமாலை அவர்களுடைய இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டோட இன்னைக்கு 6வது நாள் விபிஎஸ் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க, ஆக்ஷன்லாம் நல்லா செய்றீங்க. வாட் அபவுட் யுவர் ஆக்டிவிட்டி புக்? கமான், டேக் யுவர் ஆக்டிவிட்டி புக், எடுங்க. இதை பாருங்க, ஆக்டிவிட்டி புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டிவிட்டியில் விபிஎஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாம் எழுதி அதை கடைசி நாட்களில் நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான பரிசு காத்துட்ருக்குங்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே குட்டீஸ். ஓகே, பெற்றோரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். இன்னைக்கு விபிஎஸ்ஸின் 6வது நாள். 6வது நாள் தலைப்பு என்னம்மா? மன்னிப்பின் வாசனை. மன்னிப்பின் வாசனையை பற்றியான மனப்பாட வசனத்தை படிச்சிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? அக்கா சொல்லுவேன், பின்னாடியே நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசேயர் 3:13. சேர்ந்து சொல்வோமா? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசேயர் 3:13. வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒன்றும் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கோ. இதை தெரிஞ்சுக்கோ, நீ
அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றி தந்திடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றியை தந்துவிடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, Facebook ஸ்டேட்டஸ் ஒன்றும் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, Facebook ஸ்டேட்டஸ் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றி தந்திடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றியை தந்துவிடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஒவ்வொரு நாளும் VBS ரொம்ப சூப்பரா போகுது. பிள்ளைங்களுக்கு நிறைய கதை சொல்லிடுறேன், அவங்களும் நல்ல பிள்ளைங்களா கேட்குறாங்க. இன்னைக்கும் கதையை நானே சொல்லிடுறேன். இந்த சாணி பையன் வந்தா சும்மா தான் நிற்பான், அதனால நானே கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இல்ல 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 எதுக்குடா பயம் கட்டுற? இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. உனக்கு என்ன கதை தெரியுமா? எனக்கு கதை தெரியும். இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சுட்டு வந்துட்டேனே. பைபிள் வாசியா? நானும் தான் பைபிள் வாசித்தேன். இன்னைக்கு பைபிள்ல சரி ஒரு கதை சொல்லி ஏசப்பட்டு கேட்டனா? சரி இங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. நான் இன்னைக்கு யோசேப்பு கதை சொல்ல போறேன். யோசேப்பு கதையா? ஆமா. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நான் சொல்லுவேன். இன்னைக்கு அழகா யோசேப்பு கதை சொல்லுவேன். அப்படியா? குட்டி தம்பி தங்கச்சிகளா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு நான் சொல்ற கதையை கேப்பீங்களா? பிள்ளைங்களா, இன்னைக்கு ஜானியே கதை சொல்றான். எல்லாரும் கேப்போமா? பாத்தியா, பிள்ளைங்க எல்லாரும் கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லட்டா? சரி சொல்லு, நீனே சொல்லு. அன்னைக்கு ஏசா யாக்கோபு கதை கேட்டோம்ல? ஆமா. நீ சொன்னல்ல? ஆமா நான் சொன்னேன். அந்த யாக்கோபு அண்ணனுடைய பிள்ளைங்க கதை தான் இது. ஆமா. இந்த யாக்கோபு அண்ணனுடைய பிள்ளைங்க 12 பசங்க. ஆமா.
அம்மா சாமி போடுறான் பாரு. எனக்கு கதை தெரியும், நீ கரெக்டா சொல்றியான்னு பாக்குறேன். அப்படியா? ஆமா. சரி, செக் பண்ணிக்கோ. இப்போ அந்த 12 பசங்கள்ல யோசேப்புன்னு ஒரு குட்டி அண்ணன் இருந்தாங்க, 11வது அண்ணன். சரி. அந்த அண்ணனுடைய 10 அண்ணன்மார் இருக்காங்கல்ல. மொத்தம் எத்தனை பேரும் சொல்லலாம்ல முதல்ல? மொத்தம் 12 பேரு. அப்படி சொல்ல கதைங்க. 10 அண்ணன், யோசேப்பு அண்ணன், அடுத்தது ஒரு பெஞ்சமின். சரி. சரியா? சரி, கரெக்டா சொல்ற. எனக்கு தெரியுது பாத்தியா? ஆமா. சரி, கதையை கவனி. இந்த யோசேப்பு அண்ணனை யாக்கோபு அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. சூப்பரா கலரா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. சரி. இவங்களுக்கு கலரா ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்க. இந்த பாருங்க, பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க பாரு, நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி அழகழகா கலரா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இந்த 10 அண்ணனுங்களுக்கும் இது பிடிக்கல. சரியா? 10 அண்ணனுங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா. சரி. இவனுக்கு மட்டும் அப்ப நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் மேல ஒரே போராமையா இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த 10 அண்ணனும் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. சரி. இந்த யோசேப்பு அண்ணன்ட்ட உன் அண்ணன்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. யார் கொடுத்து விட்டா? யாக்கோபு அண்ணன். யாக்கோபு அப்பா தானே? ஐயோ, நேத்திய நான் உன்னை கேட்டேன்னு எனக்கு என்ன கேக்குறியா? பழி வாங்குறியா? இல்ல சும்மா. ஜாக்கிரதை. சரி, இந்த யாக்கோபு அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. என்ன சாப்பாடு கொடுத்து விட்டாங்க? தெரியலையே, அது என்கிட்ட சொல்லலையே. எனக்கும் தெரியாதுப்பா, சும்மா கேட்டு பார்த்தேன் உனக்கு தெரியுமான்னு. அப்படியா? சரி. இப்போ சாப்பாடு கொண்டு அவங்க ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போனாங்க. தூரத்துல வரும்போதே இந்த 10 அண்ணன்களும் பார்த்துட்டு. யார பார்த்தாங்க? ஆடையா? இல்ல, இந்த யோசேப்பு அண்ணன் வர்றத பார்த்துட்டாங்க. சரி. இந்த வாராம் பாரு. இந்த அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர் தெரியுமா? சொப்பனக்காரன். என்ன பேரு? பிள்ளைங்க அழகா சொல்றாங்க, சொப்பனக்காரன். சொப்பனக்காரங்கன்னா யாருக்கும் தெரியாதுப்பா. இந்த யோசேப்பு அண்ணன் நிறைய கனவு காண்பாங்க. இந்த கனவு மாதிரி தான் என் வாழ்க்கையை ஏசப்பா மாற்றி தருவாங்க அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாங்க. சரி, இப்போ தூரத்துல வரும்போது இந்த சொப்பனக்காரன் வாரான் அப்படின்னு இவங்க பார்த்துட்டாங்க. சரி. இப்போ என்னாச்சு தெரியுமா? இவன் வரும்போதே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு. அப்படியா? ஆமா. என்னப்பா சொல்ற நீ? யோசேப்பு அண்ணனுக்கு யாக்கோபு அண்ணன் ரொம்ப செல்லம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா இவனுக்கு ரொம்ப செல்லம். அவங்க 10 பேரும் இவங்களோட அண்ணன் தானே? அண்ணன் தான், ஆனாலும் போறாம இவனை எப்படியாவது கொன்னுறணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சரி. பக்கத்துல ஒரு பெரிய குழி இருந்துச்சு. சரி. அந்த குழிக்குள்ள போட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த அண்ணன்மாரெல்லாம் யோசேப்பு பக்கத்துல வந்த உடனே நீ ஏன் பக்கத்துல வராத, பல்லு தேய்ச்சியா? நான் நல்லா குளிச்சு நான் தான்ப்பா முத ஆளா வந்தேன். பாத்தியா, நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? நீ பல்லு தேய்ச்சியான்னு கேட்டேன், குளிச்சியான்னு நான் கேட்டேன். நான் பல்லு தேய்ச்ச பிறகுதான்ப்பா குளிப்பேன். அப்படியா? சரி. பிள்ளைங்களா, நீங்களாம் பல்லு தேய்ச்சிங்களா? எல்லா பிள்ளைங்களும் குளிச்சு ட்ரெஸ் மாத்தி சூப்பரா உட்கார்ந்திருக்காங்க. ஒரு பிள்ளைய பதில் சொல்ல மாட்டேங்கி. எல்லாம் இப்பதான் தூக்கத்துல இருந்து உட்கார்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா புது ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. சரி, கதைக்கு வா. சரி. இப்போ இந்த யோசேப்பு அண்ணன் பக்கத்துல வந்த உடனே கயிறை வச்சு கட்டி அந்த குழிக்குள்ள போட்டாங்க. ஆமா. போட்டோன்னு என்னாச்சு தெரியுமா? அந்த குழிக்குள்ள இருந்து அண்ணன் என்ன காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ், நான் உங்களை என்ன செஞ்சனே, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு அழுதாங்க. அப்போ அந்த பக்கமா
வியாபாரிகள் வந்தாங்க ஒட்டகத்துல. அத பார்த்து இந்த 10 அண்ணன்ல ரூபன் அண்ணன் இருக்காங்கல்ல, ஆமா பெரிய அண்ணன், ஆமா அந்த அண்ணன், டேய் இவனை குழிக்குள்ள போட்ட நமக்கு எந்த யூஸும் இல்ல, அந்த வியாபாரிகள்ட்ட வித்துருவோம், அவங்க நமக்கு நிறைய காசு தருவாங்க, நமக்கு காசை வச்சு நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இப்ப கொண்டு போய் அவங்கள குழிக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்களா? ஆமா. எப்படி எடுத்தாங்க? கயிறை கட்டி தான். சரி சரி. இப்ப தூக்கி அந்த வியாபாரிகள்ட்ட கொண்டு வித்துட்டாங்க. சரி. அந்த வியாபாரிகள்கிட்ட அடிமையா வித்துட்டாங்க. அன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்டோம்ல, நாகமான் கதை. ஆமா. அதுல ஒரு அடிமை பெண் நாகமான் அண்ணனுக்கு ஐடியா கொடுத்து அனுப்புனால, அந்த கதை கேட்டோம்ல. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த அண்ணனையும் அடிமையா அனுப்பிட்டாங்க. இந்த அண்ணன் ஐடியா கொடுப்பாங்களா? வெயிட் அண்ட் see. பொறுமையா இரு, அவசரப்படாத, நான் சொல்றேன். சரிப்பா. இப்ப இந்த அண்ணனே ஜபாரே ரொம்ப பேசினா உன்னையும் அடிமையா வித்துருவோம் பாத்துக்கோ. என்ன வித்துருவியா? ஆமா, நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, பிங்கி எனக்கு தருவீங்களான்னு கேக்குறாங்க, பாத்துக்கோ வித்துருவேன். ஐயோ சரிப்பா. இந்த அண்ணனை கொண்டு போய் ஒரு ஜெயில்ல போட்டாங்க. இப்ப ஜெயில்ல இருக்கும்போது அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு கனவு. அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியவே இல்லை. எந்த நாடு அது? எகிப்து. எகிப்து நாட்டு ராஜாவா? ஆமா. அவர் பேர் என்னது? பேர்ல வைக்கலையா? பேர் பார்வோன் ராஜாப்பா. அப்படியா? ஆமா. சரி ரைட், அந்த ராஜாவே இருந்துட்டு போட்டோம். அந்த ராஜா, அவர் சொல்ற ராஜா, சரியா? அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றவங்களுக்கு நான் பெரிய பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அந்த கனவுக்கு யாரும் அர்த்தம் சொல்லல. ஆனா ஜெயில்ல இருந்த இந்த யோசேப் பண்ண ஒரு பதில் சொல்லிட்டாங்க. என்ன பதில் அப்படின்னு சொன்னா, 7 வருஷம் செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பெரிய பஞ்சம் வரும் அப்படின்னு. அப்ப இந்த காலகட்டத்தை நீ தான் சமாளிக்கணும் சொல்லிட்டு இந்த யோசேப் பண்ணன அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. ஆமா, கரெக்ட்டா சொல்ற ஜானி. சூப்பர். பாத்தியா, நான் கரெக்ட்டா சொல்றேனா? ஆமா ஆமா, உனக்கு கதை நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் ஆகி 7 வருஷம் செழிப்பா இருந்த ஆகாரங்கள் எல்லாம் நிறைய விதைச்சிருப்பாங்கல்ல, அறுவடை செஞ்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பத்திரமா சேர்த்து வச்சுட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சுல. ஆமா. அப்ப எல்லா மக்களுக்கும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த பஞ்ச காலத்தை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாக்கோபு அப்பா இருந்தாங்க இல்லையா? ஆமா. அவங்க இருந்த இடத்துலயும் அந்த பஞ்சம் இருந்துச்சு. யோசேப் அண்ணனோட அப்பா. அந்த அப்பா தான். சரி சரி. அந்த பஞ்ச காலத்துல அவங்களுக்கும் ஆகாரம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து வேற நாட்டுல இருக்காங்க. ஆமா. சரி. எகிப்துக்கு போனா ஆகாரம் கிடைக்கும் சொல்லி சரி இந்த அண்ணன்மார அனுப்புனாங்க. யாரு? யோசேப்புடைய அண்ணன்மார்களே. ஆமா, இந்த குழிக்குள்ள போட்டாங்கல்ல. அப்படியா? இந்த வியாபாரிகள்ட்ட அடிமையா வித்தாங்கல்ல. ஆமா. அந்த அண்ணன்ட்ட. சரி சரி. அந்த அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வந்துட்டாங்களா? ஆமா. சரி. இவங்க ஆகாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா யார்ட்ட வந்து கேட்பாங்க? யாரு? நம்ம யோசேப் அண்ணன்டா. கரெக்ட். யோசேப் அண்ணனுக்கு தெரியும்ல, இது அவங்க அண்ணன் பண்றே. யோசேப் அண்ணனே நிறைய Dressலாம் சூப்பரா போட்டு சரி ஒரு பெரிய பிரசிடென்ட்டா வச்சிருக்கல. ஆமா. அதனால இந்த 10 அண்ணன்களுக்கு தெரியல. ஆமா. ஆனா இந்த அண்ணன்களை இந்த யோசேப் அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டு, ஆமா நம்ம அண்ணன்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆகாரம் கொடுத்தாங்க. இவங்க செஞ்ச தப்பெல்லாம் இந்த அண்ணனுக்கு மன்னிச்சிட்டாங்க. இவங்க நீங்களே இந்த மாதிரி யாராவது பண்ணா மன்னிப்பீங்களா? அழகா மன்னிப்பாங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அப்படிதானே? ஆமாப்பா, எல்லாரும் கை தூக்கி சொல்றாங்க மன்னிப்போனே. சூப்பர். சூப்பர். எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க.
இந்த யோசேப்பு அண்ணனுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணாங்க இவங்க அண்ணன்மார் எல்லாரையும் இந்த அண்ணன் மன்னிச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் நமக்கு வேற யாராவது கெடுதல் பண்ணாலோ துரோகம் பண்ணாலோ அவங்கள மன்னிக்கணும். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன? மன்னிப்பின் வாசனை. பிங்கி சொல்லு. மன்னிப்பின் வாசனை. சூப்பர் சூப்பர். சரி குட்டீஸ், எல்லாரையும் மன்னிங்க. மன்னிப்பின் வாசனையை எல்லா இடத்திலும் வீச செய்வோம். பாய் பாய். சின்ன பெண்ணு பேச்சை கேட்டு நாகமான் சென்றான். தீர்க்கன் சொன்ன வார்த்தை கேட்டு யோர்தானில் மூழ்கினான். சின்ன பெண்ணு பேச்சை கேட்டு நாகமான் சென்றான். தீர்க்கன் சொன்ன வார்த்தை கேட்டு யோர்தானில் மூழ்கினான். குஷ்டம் நீங்கிற்றே, கஷ்டம் மாறிற்றே. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்றானே. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்றானே. அடிமை பெண்ணானாலும் அன்பு காட்டினான். அக்கறையோடு நல்ல பாதை காட்டினான். அடிமை பெண்ணானாலும் அன்பு காட்டினான். அக்கறையோடு நல்ல பாதை காட்டினான். அன்பின் வாசனை வேண்டும், அது உன்னில் வீச வேண்டும். தம்பியே தங்கையே கற்றுக்கொள்ளுங்க. தம்பியே தங்கையே கற்றுக்கொள்ளுங்க. லா 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 La 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 la. ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ல 6வது நாள் மன்னிப்பின் வாசனை. இந்த மன்னிப்பின் வாசனை குறித்ததான ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அமைதியாக கேட்டுட்டு இருக்கணும். ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கக்கூடிய மாநிலத்தில் பாம்புட்ஸ் என்னும் இடத்துல வில்லியம் மற்றும் எலிசபெத் தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. இந்த வில்லியம் எலிசபெத் தம்பதியினருக்கு 1941ஆம் ஆண்டு 2வது மகனாக பிறந்தவர் தான் டாக்டர் கிரெகாம் ஸ்டெயின்ஸ். இவர் தம்முடைய வாலிப காலத்தில் இந்தியாவில் உள்ள ஒடிசா அப்படிங்கக்கூடிய மாநிலத்தில் பாரிபடா என்னும் இடத்துல உள்ள சாந்தனுப சக்பதி என்பவரை தம்முடைய பேனா நண்பராக இணைத்து கொண்டார். பேனா நண்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இப்போ நம்ம ஃபேஸ்புக்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா பேனாவின் மூலமாக லெட்டர் மூலமாக தான் தொடர்பு கொள்வாங்க, நண்பர்களாக ஏற்படுத்தி கொள்வாங்க. இவர் தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய 24வது வயதில், அதாவது 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இவர் பாரிபடா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து தன்னுடைய நண்பரை சந்தித்து விட்டு சாலையோரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய தொழுநோயாளிகள்லாம் என்னன்னு தெரியுமா? நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? மேலெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்கும், ஸ்மெல்லாம் வரும், யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை மேலே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தாரு. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மனது வேதனை அடைந்துட்டு உடனே என்ன செய்தாரு? தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஏசப்பா, நான் இவங்க மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஏன்னா அவங்க வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை மேலே இருக்காங்க, யாருமே அவங்கள தொட மாட்டாங்க, அவங்களாம் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாங்க. நான் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க. 1956ஆம் ஆண்டு அவங்க வந்தாங்க. ஆனாலும் 1965ஆம் ஆண்டு தன்னை முழுமையாக ஊழியத்தில் ஈடுபடுத்தினாங்க.
மயூர்பஞ்ச் அப்படிங்கக்கூடிய இடத்துல உள்ள இவாஞ்சலிக்கல் மிஷனரி சங்கம் அதன் கூட தன்னை தொடர்பு படுத்தி கொண்டு இந்த தொழுநோயாளிகள் மத்தியில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்திருக்கணும்னா அவங்களுக்கு இங்கே உள்ள மொழிகள்லாம் பாஷைகள்லாம் தெரியாது. அதனால அவங்க என்ன செய்தாங்க, இங்கே உள்ள மொழிகளை எல்லாம் சந்தால் மொழி, ஹோ மொழி, இப்படிப்பட்ட மொழிகளை எல்லாம், ஒடியா மொழி, இதெல்லாம் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா மொழிகளையும் படித்து அந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே அரசாங்கமே வந்து இவங்களுக்கு இந்த போலியோ தடுப்பூசிக்கான விழிப்புணர்வை நீங்கள் இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும், சந்தாலி இன மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க. எனவே இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் சந்தாலி இன மக்கள் மத்தியில் தடுப்பூசியை குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு பாடலை எழுதி அவங்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1981 அந்த தொழுநோயாளிகள் மத்தியிலேயே செவிலியாக பணியாற்றிய கிளாடிஸ் அப்படிங்கிறக்கூடிய அம்மையாரை அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 மகன்களும் 1 மகளுமாக 3 குழந்தைகள் பிறந்து அவங்க வாழ்க்கை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே அவங்க தொழுநோயாளிகள் மத்தியில் அந்த ஊழியத்தில் இணைந்து இருக்கும்போது 83 கணவரும் மனைவியுமாக இணைந்து பாரிப்படா அப்படிங்கக்கூடிய இவாஞ்சலிக்கல் மிஷனரி ஊழியத்தில் அவங்க அந்த பொறுப்பை அவங்களே ஏற்றுக்கிடுறாங்க. ஏற்று கணவனும் மனைவியுமாக இணைந்து ஊழியம் செஞ்சுட்டு வர்றாங்க. இவர் வேதாகமத்தின் ஒரு பகுதியை ஹோ அப்படிங்கக்கூடிய மொழியில் பெயர்க்கிறதற்கு இவங்க உதவி செய்திருக்காங்க. வேதாகமத்தில் உள்ள எல்லாமே வந்து எல்லா மொழிகளிலும் வந்து மொழிபெயர்க்கப்படலை. அப்போ அந்த ஹோ மொழியை பேசுகிற ஜனங்களுக்கும் ஏசப்பாவை பற்றி அறியணும் அப்படிங்கிறதுக்காக ஹோ மொழியில் அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு இவர் நிறைய உதவி செய்திருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒடிசாவில் பேசக்கூடிய எல்லா மொழிகளையும் சரளமாக பேசவும் இவர் கற்றுக்கொண்டு ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அவங்க 2 மகன்கள் வந்து ஊட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஊட்டியில் படித்து விடுமுறைக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. இந்த சூழ்நிலை மேலே 1999 ஜனவரி மாதம் 22 மனோகர்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கூடுகை, கிறிஸ்தவங்களுக்கான ஆண்டு கூடுகை ஒன்று நடைபெறதான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க மகன்களும் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 மகன்களும் இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்காக மனோகர்பூர் அப்படிங்கிறக்கூடிய கிராமத்துக்கு வர்றாங்க. இந்த மனோகர்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா கிளியோஞ்சர் அப்படிங்கக்கூடிய மாவட்டமும் மயூர்பஞ்ச் அப்படிங்கக்கூடிய மாவட்டமும் இணைகிற இடத்துல இந்த மனோகர்பூர் அப்படிங்கிறக்கூடிய கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் உள்ள ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர் ரொம்ப களைப்படைந்தவராக அங்கே இரவு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன்லேயே அவரும் அவருடைய மகன்களும் இருவரும் ரொம்ப குளிராக இருந்துச்சுல, அதனால் அந்த இடத்துலையே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தாராசிங் அப்படிங்கிறவர் அவருடைய 50 கூட்டாளிகளுடன் சேர்ந்து நிறைய ஆயுதங்கள் மற்றும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, தீவட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அவர் தூங்கிட்டு இருந்த அந்த ஜீப்பை எரிச்சிடுறாங்க. அந்த இடத்துலையே ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 மகன்களும் இறந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லா ஜனங்களுக்குமே அதிர்ச்சி, உலகமே இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி இருக்காங்க. இது முடிந்து இதற்கான கேஸ் நடக்கும்ல, அது வந்து ஒரிசாவில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே உள்ள நீதிமன்றத்தில் அந்த அம்மா கிளாடிஸ் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசப்பா வந்து என்னைய வழி நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய கணவனார் நிறைவேற்றிய ஊழியத்தை நானும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு அந்த அம்மா போல்டாக சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய கணவனாரையும் என்னுடைய 2 மகன்களையும் கொலை செய்தவங்களை நான் வந்து மன்னிச்சு விட்டுடுறேன். அவங்கள வந்து அவங்க மேலே எந்த ஒரு கசப்புணர்ச்சியோ எதுவுமே எனக்கு இல்லை. ஒன்றே அவங்க தவறை உணர்ந்து திருந்தினாலே போதும், அவங்க மன்னிப்பை ஏசப்பாவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலே போதும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அந்த அம்மா
அங்கே சொல்கிறாங்க. இவங்க அந்த தாரா சிங்குக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை சொல்கிறாங்க. அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி கொடுக்குறாங்க. அம்மா வந்து அந்த ஜனங்கள் மத்தியில் மறுபடியும் தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியத்தை செய்துட்டு வர்றாங்க. அப்புறமா 2004ஆம் ஆண்டு அவங்க மகளையும் அவங்க அப்பாவையும் பார்க்குறதுக்காக ஆஸ்திரேலியாவில் போய் அங்கேயே இருந்துடுறாங்க. இந்த சூழ்நிலைமையில் இவங்க தொழுநோயாளிகள் மத்தியில் ஆற்றிய தொண்டை பாராட்டி நம்முடைய மத்திய அரசானது அவங்களுக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிறக்கூடிய விருதை கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க. அவங்கள ஆண்டவர் தன்னுடைய கணவனாரையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செய்தவங்கள எவ்வளோ ஒரு மன்னிக்கும் பண்பை பெற்று அவங்க மன்னிச்சு விட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்களில் நம்மள பொறுமை இருக்குதா, மன்னிக்கிறோமா, மற்றவங்கள மன்னிக்கிறோமா, அக்கா தங்கச்சிக்குள்ள மன்னிக்கிறோமா, மற்றவங்கள மன்னிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். ஏசப்பாட்ட கேட்போமா, ஏசப்பா இந்த மன்னிப்பின் வாசனை என்னில் வீச செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்போமா? டோரா பூச்சி நோ நோ நோ, டோரேமானும் நோ நோ நோ, இயேசு அப்பா எனக்குள்ள, அவருக்கு நான் செல்ல பிள்ளை, அவருக்கு நான் செல்ல பிள்ளை. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். கண்ணும் காதும் இயேசுவுக்கே, கையும் காலும் இயேசுவுக்கே, எந்தன் உள்ளம் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். ஒபதியா போல என்னாலுமே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திடுவேன், கர்த்தருக்கு உகந்த வாசனையாய் நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன், நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன். டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். ஹாய் குட்டீஸ், அணைக்கரைக்கு எப்படி செல்வது? 3 வழிகள் உண்டு. ஒன்று, கொடைக்கானல் வழியாக அணைக்கரைக்கு செல்லலாம். அது லாங் டிஸ்டன்ஸ். ஷார்ட்கட் என்னன்னா, மலையிலிருந்து ஏறி அப்படியே அந்த மலையை தேறி அடுத்த பக்கத்தில் செல்வது. ரொம்ப கடினமான பாதை. இல்லை இன்னும் கொஞ்சம் நடந்து மக்களையெல்லாம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா சிவகிரி வழியாக செல்லக்கூடிய ஒரு 3 பாதைகளை இருக்கின்றன. நம்ம மிஷனரி முத்துமாலை அவர்கள் பல மலையக மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சிவகிரி பாதையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவருக்கு உதவி செய்வதற்காக ஒளிமுத்து பேரை பார்த்தாலே பிரைட் சன், ஆனால் பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள். ஸோ அந்த ஒளிமுத்துவை கூப்பிட்டு கொண்டு அந்த மலையக அந்த மக்களை சந்திப்பதற்காக அவர் சென்று கொண்டு இருக்கிறார். சிவகிரி பகுதியிலிருந்து மலையேறியாச்சு. ஆமாம், மலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று பார்த்தீங்கன்னா காட்டு ஆறுகள் ஓடி வரும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெள்ளம் வரும். நீங்கள் நிறைய வீடியோக்களை கூட யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு தண்ணி வந்து போயிடும். அண்மையில் கூட நீங்கள் இமயமலையினுடைய பனிப்பாறைகள் உருகி திடீரென்று ஒரு வெள்ளம் வந்தது. அது வரைக்கும் அந்த இடத்துல தண்ணியே இல்லை. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மலைப்பாதை. என்ன நடக்குன்னே தெரியாது. பாருங்க, யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனதைரியமாக இருக்க வேண்டும் இந்த மலைப்பாதையை கடப்பதற்கு. இப்படியாக ஒரு சிறிய நீரோடைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த நீரோடையை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். கடப்பது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆழம் இருக்குது அப்படின்னே தெரியாது. ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. நடந்து ஒரு வழியாக அந்த நீரோடையை கடந்து அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரம் வந்துட்டாலே மலைப்பகுதியில் எப்படி சத்தம் கேட்கும்னா உங்களுக்கு தெரியுமா என்னமோ, மலைப்பகுதியில் வனவிலங்குகளின் சத்தம் அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில். அந்த சத்தத்தில் அது யானைகளின் சத்தம்னா ரொம்ப ரொம்ப பயம். அது யானை வருதா போகுதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது.
நிறைய நேரங்களில் நீங்கள் கூட அந்த அனுபவங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு ஒத்த யானை தனியாக காட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எவ்வளோ பயங்கரம்னா, எதையாவது ஒன்று ஒரு சீர்குலைச்சி விட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லலாம் படிப்பீங்க, ஒரு ஒத்த யானை வந்து அவ்வளவு கரும்பு தோட்டத்தையும் அழித்து போட்டது அப்படிலாம் சொல்லி நிறைய நேரங்கள் நீங்கள் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்படியாக இந்த ஒத்த யானைகள் பயம் அதிகமாக உண்டு. இப்படிப்பட்ட இடங்களில் அணைக்கரைக்கு என்ன விசேஷம்ப்பா, அவங்க யாருக்கு அங்கே இருக்காங்க அணைக்கரையில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஒரு புதிய மலையகம், அவர்களுடைய பெயர் என்னன்னா மன்னாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகுப்பினரை சேர்ந்தவர்கள். இங்க பள்ளியர்கள், அங்க மன்னாக்கள். அந்த மன்னா மக்களை மலையக மக்களை சென்று பார்ப்பதற்காக தான் இந்த கடின ஒரு பயணம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பின்னாடி வந்துட்டு இருக்க ஒளிமுத்து 2 நாள் தான் அவரால் நடக்க முடிஞ்சது. ஒளிமுத்து இருக்கக்கூடிய ஒரு இடமும் அவருடைய குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து விட்டது. ஒளிமுத்துவினுடைய வீடு வரவும் அங்கு தங்கல் ஆனார்கள். 2 பேரும் தங்கி அன்னைக்கு இரவு நேரங்கள் கழிக்கப்படுகிறது. இரவு நேரங்கள் எல்லாம் நம்ம முத்துமாலை ஐயாவுக்கு வந்து ஒரு சிறப்பான இரவு நாட்களும் மாற ஆரம்பித்து விட்டன. ஏனென்றால் ஆதிவாசி மக்கள், அந்த மலையக மக்கள், அந்த மலையக மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மலையக மக்களுக்கு இரவு நேரம் வந்து எப்படி அவங்க கழிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல தீ மூட்டுவாங்க. தீ மூட்டி அந்த இரவு முழுவதும் அந்த தீயை சுத்தி 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 நடனம் ஆடுவாங்க. இந்த நடனத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பாஷையில் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய நடனம் எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிறிஸ்தவ பாடலுக்கு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்துமலை ஐயா அவர்கள் பழைய கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கக்கூடிய ஆதாரம் நீதான ஐயா இந்த பாடல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாடல்லாம் அவர்கள் பாடி அவர்கள் ஆடக்கூடிய காட்சியை பார்க்கும்போது ஏதோ பரலோகம் இறங்கி வந்தது போல இருந்தது என்று ஒரு குறிப்பீடுல கூறப்படுகிறது. காலை எழும்பினவுடன் ஒளிமுத்துவை அழைத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடரலாம் என்று நினைத்தார். ஒளிமுத்து, ஐயா என்னால் முடியாதுயா, உங்க கூட என்னால் வேகமாக நடக்கவும் முடிய மாட்டேங்குது, எனக்கு பாதையும் தெரிய மாட்டேங்குது, என் மனைவி வேற சுகவீனமாக இருக்கிறாங்க, ஸோ அதனால நான் உங்க கூட வரலையா அப்படின்னு சொன்னாங்க. மிஷினரிக்கு என்ன சொல்லுவதனே தெரியல. ஒரு துணை காட்டிற்குள்ளே போகும் பொழுது தங்கும் பொழுது நம்முடன் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அங்கு உள்ள ஒரு வாலிபனை அழைத்து கொண்டு போகிறார். வாலிபன் என்றாலே ஒரு துடுக்கும் மிடுக்குமாக வேகமாக செல்வார் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் அழைத்து செல்கிறார். ஆனால் இப்பொழுது செல்லக்கூடிய பாதையோ செங்குத்தான பாறை. வாலிபனால் கூட ஏற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள அந்த பாதை அவ்வளவு ஒரு கடினமான பாதை. முத்துமலை ஐயா அவர்கள் அவருடைய முதுகு மேல ஒரு பெரிய ஒரு மூடை வைத்திருப்பார்கள். அவருக்கு அதிகமாக பிடிக்கும் ஒரு உணவு என்றால் கருப்பட்டி காபி. அந்த காஃபி போடுவதற்கான அனைத்து பொருட்களும், சில தின்பண்டங்களும், சில வெகுமதிகளையும் வைத்திருப்பார். மலைவாழ் மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இல்லை ஒரு காட்டு இலக்க அதிகாரியை பார்க்கும் பொழுது, அங்கு உள்ள பெரியவர்களை பார்க்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தி கொடுப்பதற்காக சில பொருட்கள், இவைகளை எல்லாம் அந்த மூடையில வைத்துக்கொண்டு அவர் காட்டிலே சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு அடர்ந்த காடு என்று நான் சொன்னேன், பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது. அப்படியாக அவருடைய எண்ணம் எல்லாமே அந்த மன்னாக்களை சந்தித்து எப்படியாவது தேவனுடைய செய்தியை, தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக. மன்னாக்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று ஒரு திசையை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் அந்த திசை வேற எங்கோ செல்கிறது. அது செல்லக்கூடிய வகையிலே சந்திக்க நேரிட்டது கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள். கிருஷ்ணப்பிள்ளை என்பவரை, அந்த கிருஷ்ணப்பிள்ளை ஒரு பெரிய ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டோடைய ஒரு அதிபர். அவரை சந்திக்க நேரிட்டது. சந்தித்து தன்னுடைய இயேசுவின் அன்பை அவரிடத்தில் கூறுகிறார். அவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். மன்னாக்களை சந்திப்பதற்கான உணவுப் பொருட்களை அதிகமாக தருகிறார். அவருடைய பயணம் தொடர்கிறது. இவருடைய பயணம் இப்படியாக மன்னாக்களை சந்தித்து அநேக நல்ல காரியங்களை அவர் செய்து மறுபடியும் திரும்பி வருகிறார். நமது மிஷினரி செய்யக்கூடிய பணியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் நம் மக்கள். அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க அடுத்த தடவை மலைக்கு போகும்போது நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே போல நிறைய மிஷினரி சங்கத்தை சேர்ந்த பெரியவர்கள், வாலிபர்கள்
எங்களையும் நீங்க அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக முத்துமாலையை உற்சாகப்படுத்தினாங்க. அவங்க எல்லாம் மலைக்கு போவாங்க, ஒன் டே தான் அவங்களால நடக்க முடியும். ஆனால் அவங்க முத்துமாலை ஐயா அவர்கள் குறைஞ்சபட்சம் 22 நாட்கள் இப்படியாக நடப்பார். இப்படியாக அவர் மலைப்பாதையிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் பாம்புகள் அவருக்கு குறுக்கிட்டன. மரக்குச்சிகள் எல்லாம் காலில் நடைபெறும் பொழுது, கால்களில் மிதிக்கப்படும் பொழுது குச்சிகள் தன்னுடைய காலிலே கீறி பாய்ந்தன. இவ்வாறாக பல கஷ்டங்கள், வனவிலங்குகளின் கஷ்டங்கள், இவைகளெல்லாம் பொருட்படுத்தாது தன்னுடைய எண்ணமெல்லாம் பள்ளியர் இனத்தினருக்கும் மண்ணாக்கிளைக்கும் எப்படியாவது இயேசுவின் அன்பை அவர் சொல்ல வேண்டும் என்பதாக அவர் செய்து கொண்டே வருகிறார். இதற்கிடையிலே சிஎம்எஸ் நிறுவனம் முத்துமலை ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அது ஐஎம்எஸ், இந்திய மிஷனரி சங்கம், அது முழு பொறுப்பெடுத்து முத்துமலையினுடைய ஊழிய பிரயாணத்தை, ஊழியத்தை அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உற்சாகமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படியாக ஒரு நாள் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நேரத்திலே விஷமுள் ஒன்று அவருடைய காலிலே பாய்ந்து விடுகிறது. விஷமுள் தாக்கினால் யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்படியாக அந்த விஷமுள் அவருடைய காலிலே பாய்கிறது. அதற்கு அவருக்கு தெரிந்த வைத்தியம் எல்லாம் செய்கிறார். ஆனால் ரொம்ப ஒரு கடினம். 1 மாதம் அவர் ஒரு படுத்த படுக்கையாகி விடுகிறார். என்ன நடந்தது நாளை பார்ப்போம். ஹாய் குட்டீஸ், என்ன 6 நாள் விபிஎஸ் முடிஞ்சிருச்சா? ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். வாவ், ஸ்மார்ட் ஃபோன் பாட்டை இன்னும் அழகாக பாடுறான் பாரு. ஸ்மார்ட் ஃபோன் பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா அழகாக குட்டீஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த 6 நாள் விபிஎஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஆக்டிவிட்டி புக்ஸில் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? வெரி குட். ஸ்டோரியெல்லாம் கரெக்டாக கவனிங்க, நல்லா எழுதுங்க. ஃபைனல்லி நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில நாள் தான், அப்படிதானா? சார் சூப்பர், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் புது புது காரியங்கள் உங்களுக்காக நாங்கள் வச்சுருக்குறோம். நிறைய அண்ணமார் அக்கமார் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நாளைக்கு இதே மாதிரி சிறப்பான ப்ரோக்ராமோட, சிறப்பான தலைப்போட நாம் உங்களை சந்திக்கிறோம். I love VBS, Calwell VBS. 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 I love VBS, Calwell VBS.